என்ன கீர்த்தி, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? பாரு, தலைமுடியெல்லாம் சிக்கா இருக்கு. வாரி விடுறேன் திரும்ப. இந்தாம்மா சாப்பிடு. குடு, நான் கொடுக்கிறேன். சாப்பிடு. இந்த கீர்த்தி, ஜூஸ் சாப்பிடு. ஆண்டி, என்னம்மா? நேத்து வரைக்கும் என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்த தெரியுமா? சொல்லு. எப்பாடு பட்டாச்சும் இந்த குழந்தைய பத்திரமா பெத்தெடுக்கணும். குழந்தை பிறந்ததும் அதை தூக்கிட்டு நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் ரோஹித் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். குழந்தைய ஆதாரமா வச்சு அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இப்படி எல்லாம் நேத்து வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த. நேத்து வரைக்கும்னா அப்போ இன்னைக்கு அப்படி நினைக்கலையா? அவன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை தண்டிக்கணுமான்னு எனக்கு தோணுது. தண்டிக்கணும், கண்டிப்பா அவனை தண்டிக்கணும். ஆண்டி, ஆமா, அவன் தப்பு பண்ணவன் கீர்த்தி. எந்த பாவமும் அறியாத ஒரு பொண்ண நம்பி வந்து அவனோட பழகுன ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன் அவன். அவளை பதற அடிச்சவன். அதுக்கு உண்டான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். அவனை திருத்தறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன். இனிமேலும் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கையையும் இழந்துட்டேன். உன்னோட போராட்டம் மூலமா அவன் திருந்தறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அந்த போராட்டத்தை நீ கைவிட்டுறாதே. போராடு. அவனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய தண்டனையை நீ வாங்கி கொடு. அவனை திருத்தி அதுக்கப்புறமா உன் புருஷனை ஆக்கிக்கோ. அவனுக்கு தண்டனை கிடைக்கிறத பத்தி உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா ஆண்டி? இல்ல, தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லாம அவன் ஒரு பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு தான் நான் கவலைப்படுறேன். நீ தட்டி கேளு கீர்த்தி. அம்மாவா நான் செய்ய முடியாதத அவனோட பொண்டாட்டியா நீ செய். ஏன்னா அம்மாக்களை விட பொண்டாட்டிங்களுக்கு தான் செல்வாக்கு ஜாஸ்தி. ஆனா ரோஹித்தும் சரி மாமாவும் சரி அந்த அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்க தயாராவே இல்லையே. அவங்க கொடுக்கலன்னா என்ன? அந்த அங்கீகாரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். ரோஹித்தும் கேஷவும் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, நீதான் எங்க வீட்டுக்கு மருமக. உன் வயித்துல வளர்ற புள்ள எங்க பேர புள்ள. இது சத்தியம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாரு, என்னடா மருமகளா போற வீட்டுக்கு வருத்தம் தர்ற மாதிரி ஒரு காரியத்தை நாம பண்ணணுமான்னு நினைச்சு பின்வாங்கிடாத. ரோஹித் மேல கொடுக்க வேண்டிய புகாரை கொடு. எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடு. யாரு என்ன சொன்னாலும் தளராத. நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன். ஆண்டி, இந்த அன்பு பிரியமும் என்னைக்கும் மாறாம இருக்கணும் ஆண்டி. எழுந்துரு கீர்த்தி, எழுந்துருமா. என்னம்மா இதெல்லாம்? அழாதே.
டேய், எதுக்குடா எனக்கு ஃபோன் அடிக்கிற? வெயிடா ஃபோனை. தோழா மகி, கொஞ்ச நேரம் பொறுங்க. இது கான்ஃபரன்ஸ் கால். கொஞ்ச நேரத்தில் உங்கள் உள்ளம் கவர்ந்த அலமும் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்றீங்க? அதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டல. அப்புறம் என்ன? தொந்தரவு பண்ணதுக்கு ரொம்ப சாரி மேடம். உங்களை மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு மகேந்திரன் சாரையும் சேர்த்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கான்ஃபரன்ஸ் கால். இன்னொரு லைன்ல அவர் இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கனெக்ட் பண்றேன். தோழர் மகி, தோழி அலமோ. என்ன அலமோ, நான் கூப்பிடுற முறை சரிதானே? நமக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தானே. நீங்க தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டீங்களே. எங்க அது கூட இல்லைன்னு தானே சொன்னீங்க. நாதன், குடிச்சிருக்கீங்களா? தோழர் மகி, உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் பேசுறத பார்த்தா குடிச்ச மாதிரியா இருக்கு? உண்மையை சொல்லணும்னா நான் இனிமேதான் குடிக்க போறேன். டேய், இந்த தோழர் அதுன்னு டிராமா போறதுலாம் வேணாம். இப்ப எதிரா ஃபோன் அடிச்சா அந்த விஷயத்த சொல்றா. கரெக்ட், பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க, கடைசி வரைக்கும் என் கூடயே வரப்போறவங்கன்னு நினைச்சவங்க. ஒன்று என் உயிர் நண்பன் மகேந்திரன், என்னோட வாழ்க்கை துணையாகவும் வழி துணையாகவும் வரப்போற நான் நினைச்சிட்டு இருந்த என்னோட லவ்வர் அலமு. நாதன், நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு புரியுதுங்க. நான் லவ்வர்னு சொல்லிட்டேன், அதானே? அலமு, நீங்க வேணா நான் லவ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை லவ் பண்ணித்தானே இருந்தேன். நான் தான் உங்க லவ்வர் இல்லையே தவிர நீங்க என் லவ்வர் தானே. டேய், இப்ப எதிரா ஃபோன் அடிச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் அப்படி ட்ராக் மாதிரிலாம் போகும்போது கரெக்டான ட்ராக் கொண்டு வருது என் தோழ மகேந்திரன் தான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உயிர் நண்பன், உயிர் காதலி. இவங்க ரெண்டு பேருமே நம்பிக்கையை கெடுத்துட்டாங்க. சுருக்கமா சொல்றேன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அது அது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. டேய், துரோகம் அதுன்னு பல்ல உடைச்சிடுவேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடா. பணத்தோட பல்ல உடைச்சு நீ என்னடா பண்ணுவ? டேய், பொண்ணு இல்லை மச்சி, நான் உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணு. யார கல்யாணம் பண்ணா சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சனோ அந்த பொண்ணு நம்ம அலுவதான். ரொம்ப கண்ணா பண்ணு பேசிட்டாங்கடா. நான் அப்ப செத்து போயிட்டேன். கேள, குடும்பம் நடத்துறதுக்கு நான் லாய்க்கு இல்லையா? நான் சைக்கோவா? அது சரி, மனசுல உன்னை வச்சிட்டு இருக்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க? சைக்கோ தானே சொல்லுவாங்க. ஆத்திரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிறது மகேந்திரன் தானு நீங்க கொஞ்சம் வாயத்தோட சொல்லியிருந்தீங்கன்னா நான் இப்படி சைக்கோ ஆயிருக்க மாட்டேனே. நீங்க சொல்லலையே. நீங்க இப்படி சொல்லாதனால நான் இப்ப என்னெல்லாமோ ஆயிட்ட பாருங்க. தேவையில்லாம மகேந்திரனை உடலால காயப்படுத்தி, உங்களை நான் மனசால காயப்படுத்தி, இப்படி எல்லாமே தப்பு தப்பா ஆகி போச்சுங்களே. நாதன், தப்பா யோசிக்கிறதுல இருந்து வெளியில வரவே மாட்டீங்களா? எப்படிங்க வருவேன்? நான் தான் நார்மல் பர்சனே இல்லையே. நார்மல் பர்சனா தான் வந்திருப்பனே. சரி, அதை விடுங்க. இப்ப நான் எதுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபோன் பண்ணனா? உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நல்ல ராப்போ இருக்கு, நல்ல வேவ் லெங்த் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எங்க நடுவுல பூந்து ஆட்டையை கலைக்கணும் சொல்லுங்க? டேய், என்னடா என்னென்னவோ பேசுற? மச்சான், நீ நண்பன்டா. நீ வேணா எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் மச்சான். நீங்க எனக்கு காதலிக்கலாம் கூட, நீங்க அழிஞ்சு போனோன்னு, உங்க காதல் நசுங்கி போனோன்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேங்க. உங்க காதல் வாழணும், நீங்க வாழணும் தாங்க நினைப்பேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ என்னோட வாழ்த்துக்கள். உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன்.
குட் பை. டேய் என்னடா குட் பை எல்லாம் சொல்ற? எங்கடா போற? ஒரேடியா போற மச்சான். பாய்சன் வாங்கி வச்சிருக்கேன். குடிச்சிட்டு நான் மொத்தமா போறேன்டா. நாதன், பைத்தியமா உங்களுக்கு? டேய் நாதா, லூஸ் தனமா ஏதோ பண்ணாதடா. இப்ப நீங்க கத்தி பிரயோஜனமே இல்ல. இந்த போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போறேன். தொந்தரவே இல்லாம சாவ போறேன். டேய் அலமோ, நான் திரும்ப திரும்ப வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமே நான் திரும்பி வரவே மாட்டேன். நாதன், உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ரெண்டு பேத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். This number is currently switched off. மகி, என்ன மகி இது? நாதன் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றாரு? அலமு, இப்ப பேசுறதுக்குலாம் டைம் இல்ல அலமு. அவன் எக்கு தப்பா ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம அங்க போயாகணும். அவன் அன்னைக்குமா வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க பைக்ல வந்துடுறேன், நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்துருங்க. சரி, ஓகே. தாத்தா சாப்பிடுங்க தாத்தா. வேண்டாம்மா, பசி இல்லை. 2 இட்லி மட்டும் சாப்பிடுங்க தாத்தா. இப்போ வேண்டாம்மா. சாப்பிடுங்கப்பா. இதையாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. நான் வேண்டான்னு சொன்னது சாப்பாடே வேண்டான்னு அர்த்தம் இல்லை. இப்போ வேண்டான்னு தான் சொன்னேன். அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்றேன்னு தான் அர்த்தம். எனக்கு என்னன்னா, அந்த பையன் பாசத்தை வச்சு என்னை ஏமாத்திட்டானே. திரும்ப திரும்ப ஏமாத்துறான், திரும்ப திரும்ப ஏமாந்து போறேன். எத்தனை தடவை அசிங்கப்படுறது, எத்தனை தடவை அவமானப்படுறது. சரி, 2 பேரும் சேர்ந்து வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, சந்தோஷம். கொடுங்க, சாப்பிடுறேன். சாப்பிடுவேன். போன்னா நான் எங்க போவேன்? இனிமே இங்கதான் இருப்பேன். எல்லாமே இங்கதான். எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். டேய் கேசவ், உன் பையன் பண்ண அட்டூழித்தனம் பத்தாதுன்னு நீ வேற கிளம்பி வந்துட்டியாங்க. ஏங்க என்னங்க பண்ற ஐக்கியத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு இவர் பையன் மேல கோளாறு சொல்லிட்டு இருக்கீங்க? வருது என்ன விஷயம்? எதுக்கு போலீஸோட வந்திருக்கீங்க இந்த நேரத்துல? சும்மா வெத்தலை பாக்க வச்சுட்டு போலான்னு தான். ஒரு தாம்பளை தட்டு இருந்தா கொண்டாங்க. மிஸ்டர் கேஷவ், இந்த நக்கல் பேச்சலாம் இங்க வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க மேல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இவர் பையன் ரோஹித்த நீங்க எல்லாரும் மோசமான முறையில அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு ஆதாரம் இருக்கு. மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. நீங்க அவன மோசமான முறையில தாக்கியிருக்கீங்க, அவனுக்கு உள்காயம் வெளிக்காயம் பட்டிருக்கு, கொலை முயற்சி நடந்திருக்குன்னு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது நீங்க சுத்த பைத்தியக்காரமான பேச்சா இருக்கு.
நீங்க சொல்றபடி அவரோட பையன் ரோஹித் ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருந்தா அவன் எப்படிங்க ரோடுக்கு வந்து என் பொண்ணு கரெக்டா பண்ண முடியும்? என்னது உங்க பொண்ணுகிட்ட கலட்டா பண்ணிருக்கானா? எப்ப எங்க ஆதாரம் இருக்கா? டேய் என்னடா கேள்வி இது? நீ பெத்து வச்சிருக்க பொறுக்கி பையன் என் தங்கச்சி மாவள நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திருக்கான், அவமானப்படுத்திருக்கான். நீ கேட்டுக்கிட்டு இருக்கிய ஆதாரம்? ஆதாரம் மாப்ள, ஆதாரம். ஆதாரம் இல்லாம உண்டாகிற சேதாரங்களை எல்லாம் சாமானியர்கள் வேணா ஏத்துக்கலாம், ஆனா சட்டம் ஏத்துக்காது. வாத்தியாருக்கு இதெல்லாம் தெரியாது போல் இருக்கு. யோ வருது என்னையா வளவளன்னு பேச்சு? சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இன்ஸ்பெக்டர் சார் தூக்குங்க சார் எல்லாரையும். யார் யார் உங்க பையனை அடிச்சு காயப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியுமா? துரபாண்டியன், கருணாகரன், அமுதன். அமுதன் ஏங்க? அமுதன் வீட்லயே இல்லைங்க. வெற்றி. இன்ஸ்பெக்டர், இந்த சம்பவம் நடக்கும்போது ரெண்டு பசங்களுக்கு இல்ல. இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், பசங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர் எங்களை பழி வாங்குற நோக்கத்தோட பசங்களுக்கு சம்பந்தப்பட்டு பேசுறாரு. ஏன் கேசவ் சார் இதுக்கே எப்படி துடிக்கிறாங்களே? இன்னும் சொல்ல வேண்டிய ஆளு ஒரு ஆள் இருக்கே, அதையும் சொல்லிருங்க. அருணாச்சலம். அருணாச்சலமா? இந்த பாருங்க மிஸ்டர் கேஷவ், அநியாயமா பேசாதீங்க. உங்க பையன் ரோஹித் மேல மாமாவோட சுண்டரல் கூட படல. இன்ஃபேக்ட் அவன் கீழே வந்தப்ப அவன் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போன சொன்னது எங்க மாமா தான். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், மாமாக்கும் பசங்களுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. ரோஹித் மேல இருக்க கோவத்துல நான் தான் ரோஹித் அடிச்சேன். நீங்க அரெஸ்ட் பண்றதுன்னா என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க. இத பாரு வருது தியாகி. இன்ஸ்பெக்டர் சார் புகாரு எல்லாரும் மேலதான். எல்லாரையும் தூக்குங்க, இன்க்ளூடிங் தொழிலதிபர் அருணாச்சலத்தை சேர்த்துதான். சொந்த அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பின்ன மிருகமா? ஏன் வருது? நான் தெரியாம தான் கேக்குறேன். சொந்த பேர மேல புகார் கொடுக்கறவரு மனுஷனா? சொந்த அப்பா மேல புகார் கொடுக்கறவரு பெரிய மனுஷன். இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஏன் லேட் பண்றீங்க? ரவுண்ட் அப் பண்ணி எல்லாத்தையும் ஓட்டிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, எல்லாம் கிளம்புங்க சார் ஸ்டேஷனுக்கு. ஐயோ வேண்டாம், என்னங்க என்னங்க ஐயோ வேண்டாங்க, மாப்ள அம்மா, ஐயோ வேண்டாம், ஐயோ என்னங்க அப்பா, அழாத ஞானம் உண்மை. ஐயோ